இன்ப சத்தம் கேட்கவே என் உள்ளம் பூரிப்பாயுற்றே. நேச தேடி வந்தார், ரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டவர், பேரன்போடு சேர்த்து கொண்டவர். ஆமாங்க, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இயேசுவை விட்டு விலகி போனவர்களா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கும் இயேசுவுக்கும் உண்டான உறவு முறிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல இயேசுவை நீங்கள் பேதுரு போல மறுதலித்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்காக நான் இருக்கேன், நான் உன்னை ஒரு நாள் விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ மறுபடியும் என்கிட்ட வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவரா இருக்கேன், நீ என்கிட்ட வந்தா மட்டும் போதும், நான் உன்னை ஆசீர்வாதத்துக்காகவே நீ எனக்கு அழைக்கப்பட்டவளா இருக்க, ஆசீர்வாதத்துக்காகவே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவளா இருக்க. அதனால நீ என் அண்டையில வந்து என்கிட்ட உட்கார்ந்து என்கிட்ட நீ பேசினா மட்டும் போதும், நான் உன்னுடைய பிரச்சனையிலேருந்து, போராட்டங்கள், வியாதிகள்லேருந்து, கஷ்டங்கள்லேருந்து நான் உனக்கு விடுதலை வாங்கி கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கேன் அப்படின்னு இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு. முழு ஹிருதயத்தோட இயேசு கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா காணாமல் போயிருந்த உங்களை அவர் தேடி கண்டுபிடித்து உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த உண்மை உள்ளவரா இருக்காரு. God bless you.